Bible Treasures. Topic 7. Holiness. பைபிள் புதையல்கள். தலைப்பு 7. பரிசுத்தம். Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject we are considering during the last 2 weeks has been biblical holiness. கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு வேதத்தின் பாணியிலான பரிசுத்தம். Now the importance of this subject was very clearly explained to you during the last 2 lessons. கடந்த 2 பாடங்களிலே இந்த தலைப்பினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விவரமாக எடுத்துரைத்திருக்கிறோம். We want to remind you again of that. மீண்டும் அதை குறித்து உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறோம். There are so many characteristics of the God of the Bible. வேதத்தின் தேவனை குறித்த அநேக குணாதிசயங்களை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். But the most outstanding character of our God is holiness. ஆனால் இந்த குணாதிசயங்களில் எல்லாம் மிக பிரதான ஒரு குணம் என்னவென்றால் அவருடைய பரிசுத்தம். That's why that song and the hymn and the celebration that primarily goes in his presence is holy, holy and holy. ஆகவேதான் அவருடைய பிரசன்னத்திலே பிரதானமாய் ஏறெடுக்கப்படுகிற துதியின் வார்த்தைகள் பாடல்கள் எப்பொழுதுமே பரிசுத்தர் 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 என்றே காணப்படுகிறது. As far as our God is concerned, he is not only holy in himself, நம்முடைய தேவனை பொறுத்தமட்டில் தம்மில் தானே அவர் பரிசுத்தராய் இருப்பது மட்டுமன்றி he also wants us to become holy. நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Not only that, அது மட்டுமல்ல, he also makes us holy. நம்மை அவர் பரிசுத்தமாய் மாற்றவும் செய்கிறார். Because his very name is Jehovah Mekadesham. ஏனென்றால் அவருடைய பெயரே யெகோவா மக்கதேசம். I am the Lord who sanctifies you. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். Because this is not only the most neglected subject, but because this is also a very misunderstood subject, our topic has been how not to sanctify. இந்த ஒரு தலைப்பு மிகவும் விட்டுவிடப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு மட்டுமல்லாமல் மிகவும் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்புமாய் இருக்கிறதுனால்தான் உங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்கிற தலைப்பு எப்படி பரிசுத்தப்படக்கூடாது. So far we have studied 2 lessons. இதுவரையிலும் 2 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், Do not depend on your strength. உங்கள் பலத்தையே சார்ந்திருக்க கூடாது. At the same time we studied lesson number 2 last week. அதே நேரத்தில் 2வது பாடத்தை சென்ற வாரத்திலும் நாம் பார்த்தோம். Do not forget your responsibility. உங்களுடைய பொறுப்பை மறந்துவிடக் கூடாது. Beloved, when we stress the human responsibility in personal sanctification, people go to the other extreme of all the time thinking about their sin. பிரியமானவர்களே, தனிப்பட்ட பரிசுத்தத்தை குறித்து மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய பொறுப்பை நாங்கள் வலியுறுத்துகிற பொழுதெல்லாம் எப்பொழுதுமே பாவத்தை குறித்து நினைக்கக்கூடிய மற்றொரு ஓரத்திற்கு ஜனங்கள் போய்விடுகிறார்கள். So the lesson number 3 we study today is this. ஆகவேதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற 3வது பாடம் இது. How not to sanctify. எப்படி பரிசுத்தப்படக்கூடாது. Do not become sin conscious. பாவத்தையே குறித்து நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to sanctify. எப்படி பரிசுத்தப்படக்கூடாது. Do not become sin conscious. பாவத்தையே நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. One thing we want to tell you, beloved. ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் பிரியமானவர்களே. God primarily forgives the sinner. அடிப்படையாக தேவன் பாவியை மன்னிக்கிறார். When he forgives the sinner, his sins are automatically taken care of. பாவியை அவர் மன்னிக்கிற பொழுது அவனுடைய பாவங்கள் இயல்பாகவே பார்த்துக் கொள்ளப்படுகிறது. Why do we say so? ஏன் இப்படியாக சொல்லுகிறோம்? We are not sinners because we sin. நாம் பாவ செயல்களை பாவத்தை செய்ததினால் பாவிகள் ஆகிறதில்லை. We are sinners, so we
sin. நாம் பாவிகள், ஆகவே பாவம் செய்கிறோம். That's the difference between Adam and us. அதுதான் ஆதாமுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். Adam committed sin and became a sinner. ஆதாம் பாவம் செய்து பாவியானான். But because we are descendants of Adam, we are sinners, so we sin. ஆனால் ஆதாமனுடைய சந்ததியாய் நாம் இருக்கிறதுனாலே நாம் பாவிகள், ஆகவே பாவம் செய்கிறோம். This is so beautifully brought out in that short and sweet prayer of that publican in the temple. தேவாலயத்திலே நின்று கொண்டு அந்த ஆயக்காரன் செய்த அந்த சுருக்கமான அழகிய ஜெபத்திலே இந்த காரியம் மிகவும் அழகாய் வெளிப்படுகிறது. Turn with us to Luke's Gospel 18th chapter. லூக்கா சுவிசேஷம் 18வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். Look at the 13th verse. 13வது வசனத்தை பாருங்கள். The tax collector standing afar off would not so much as raise his eyes to heaven, but beat his breast saying, God, be merciful to me, a sinner. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்றார். That's important. Be merciful to me, a sinner. பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும். That's brought out by Apostle Paul in Ephesians 4th chapter. எபேசியர் 4வது அத்தியாயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை மிகவும் அழகாக எடுத்துரைக்கிறார். Look at the 32nd verse. 32வது வசனத்தை பாருங்கள். Be kind to one another, tender-hearted, forgiving one another, just as God in Christ also forgave you. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். God forgave you. உங்களை அவர் மன்னித்தது போல. Colossians 3rd chapter and 13th verse. கொலோசியர் 3வது அத்தியாயம் 13வது வசனத்தை பாருங்கள். Bearing with one another and forgiving one another if anyone has a complaint against another, even as Christ forgave you, so also you must do. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Christ forgave you. கிறிஸ்து உங்களை மன்னித்தார். Yes, God primarily forgives the sinner and his sins are then taken care of. ஆமாம், அடிப்படையாக தேவன் பாவியை மன்னிக்கிறார், அவனுடைய பாவங்கள் இயல்பாக பார்த்துக் கொள்ளப்படுகிறது. What does God do when he forgives us? Do you know? நம்மை தேவன் மன்னிக்கிற பொழுது அவர் என்னத்தை தான் செய்கிறார் உங்களுக்கு தெரியுமா? In Psalm 103 and verse 12, this is what we read. 103வது சங்கீதம் 12வது வசனத்துல இதைதான் வாசிக்கிறோம். He has removed our sin as far as the east is from the west. கிழக்கிற்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அவர் விலக்கி விட்டார். Not only that, மட்டுமல்ல, when you come to Isaiah 38th chapter 17th verse, do you know what we read? ஏசாயா 38வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? He has thrown our sins behind his back. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்து விட்டார். Not only that, மட்டுமல்ல, you know what we read in Isaiah 44 and verse 22? ஏசாயா 44வது அத்தியாயம் 22வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் He தெரியுமா? has removed our sins as the clouds of the sky. மேகங்களைப் போல நம்முடைய பாவங்களை அவர் அகற்றி விட்டார் என்று பார்க்கிறோம். And do you know what we read again in book of Micah 7th chapter and 19th verse? மீகா 7வது அத்தியாயம் 19வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? He has sunk our sin in the depths of the sea. கடலின் ஆழத்திலே நம்முடைய பாவங்களை அவர் போட்டு விட்டார் என்று பார்க்கிறோம். He has removed our sin as far as it is east from the west. கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அவர் விலக்கி விட்டார். He has thrown our sins behind his back. நம்முடைய பாவங்களை அவர் முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்து He has விட்டார். removed our sins as the clouds of the sky. மேகங்களைப் போல அந்த பாவங்களை எல்லாம் அகற்றி விட்டார். And he has sunk our sins in the depths of the sea. சமுத்திரத்தினுடைய ஆழங்களை நம்முடைய பாவத்தை முழுகவும் செய்து அங்கே போட்டு விட்டார். Now, why does God give so many pictures in his holy word? நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இத்தனை வரைபடங்களை தேவன் ஏன் நமக்கு கொடுக்கிறார்? It is just in order to stress and teach to us that he does not
remember our sins anymore. நம்முடைய பாவங்களை அவர் இனி நினையாது இருக்கிறார் என்கிற உண்மையை நமக்கு எடுத்துரைக்கும்படியாக வலியுறுத்தும்படியாக தான் இத்தனை வார்த்தைகளை கொண்டு அந்த காரியத்தை நமக்கு விளக்குகிறார். Turn with us to book of Hebrews 8th chapter. எபிரேயர் 8வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். Look at the 12th verse. 12வது வசனத்தை பாருங்கள். I will be merciful to their unrighteousness and their sins and their lawless deeds I will remember no more. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். When God forgets our sins, what right is there for us to remember our sins? தேவன் நம்முடைய பாவங்களை நினையாது இருக்கிறார் என்று சொன்னால் அவைகளை நினைப்பூட்டுவதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? Beloved, we want to tell you, sins confessed are sins forgiven. பிரியமானவர்களே, ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். அறிக்கையிடப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பாவங்கள் ஆயிற்று. Sins forgiven are sins forgotten. மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மறக்கப்பட்ட பாவங்கள் ஆயிற்று. You know what happens when we believe on the Lord Jesus Christ? கர்த்தராகிய இயேசுவிலே நாம் விசுவாசிக்கிற பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? We come to him clothed with the rags of our self righteousness. நம்முடைய சுயநீதியினுடைய கந்தையை உடுத்திக் கொண்டு நாம் வருகிறோம். And what does Christ do when we come to him? நாம் அவரிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார்? He throws away our rags. நம்முடைய கந்தையை தூக்கி எறிந்து விடுகிறார். And he clothes us with his own robe of righteousness. அவருடைய நீதியின் சால்வையினாலே நம்மை தரிப்பிக்கிறார். Turn with us to book of Isaiah 61st chapter. ஏசாயா 61வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். And look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். It says, I will greatly rejoice in the Lord, my soul shall be joyful in my God. Why? Because he has clothed me with the garments of salvation. He has covered me with the robe of righteousness, as a bridegroom decks himself with ornaments, and as a bride adorns herself with her jewels. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூறுகிறது. ஏன்? மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். What a celebration! It is like a wedding, bridegroom and bride, the most jubilant occasion. என்ன ஒரு காட்சி பாருங்கள்! ஒரு கொண்டாட்டத்தை போல மணவாளனும் மணவாட்டியும் அங்கே கொண்டாடுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். This is very similar to what that father did to the prodigal son when he returned home, isn't it? கெட்டகுமாரன் வீட்டுக்கு திரும்பின பொழுது அவனுடைய தகப்பன் செய்த காரியத்திற்கு ஒப்பாகவே இருக்கிறது அல்லவா? What did he tell the servants? வேலைக்காரர்களை பார்த்து என்ன சொன்னான்? Bring the best of robes. சிறந்த வஸ்திரங்களை கொண்டு வாருங்கள். And put a ring on his finger. அவனுக்கு மோதிரத்தை அணிவியுங்கள். And give him some royal sandals. அவனுக்கு பாதரட்சைகளை புதிதாக அணிவியுங்கள். You know what a joy between the father and son in their reunion. அவர்கள் மீண்டுமாய் சேர்ந்த பொழுது தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையே என்ன ஒரு கொண்டாட்டம் பாருங்கள். You know what is the truth that is behind all this? இதற்கு பின்பாக இருக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? After we have believed on Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைத்த பிறகு, you know, God when he sees us always through Christ. தேவன் நம்மை பார்க்கிற பொழுதெல்லாம் கிறிஸ்துவின் ஊடாய் நம்மை காண்கிறார். Because Christ has become our righteousness. ஏனென்றால் கிறிஸ்துவே நம்முடைய நீதியாய் மாறிவிட்டார். Hallelujah. This wonderful truth must sink into our hearts. இந்த உண்மை நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் ஆழ பதிய வேண்டும். But what will the devil do? ஆனால் பிசாசானவனோ என்ன செய்கிறான்? He will keep on reminding us of our old sins in order that he might accuse us. நம்முடைய பழைய பாவங்களை நமக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பான். அதைக் கொண்டு நம்மை குற்றப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கோடு. That is his non-stop job, as we find in book of Revelation 12th chapter. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அத்தியாயத்திலே இதுதான் அவன் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிற வேலை என்று பார்க்கிறோம். Look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். He is accusing God's people or the brothers day and night before God. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக சகோதரர்களை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறான். And how do we overcome him? இதை எப்படியாக நாம் மேற்கொள்வது? That is given in the 11th verse. 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. They overcame him by the blood of the lamb and by the word of their testimony. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும்
தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். In other words, மறு வார்த்தைகளிலே, whenever the devil brings our sins into our remembrance and accuses us, நம்முடைய பாவங்களை நமக்கு நினைப்பூட்டி நம்மை குற்றம் சாட்டுகிற பொழுது, பிசாசு அவ்வாறு செய்கிற பொழுதெல்லாம், immediately open your mouth and shout aloud that all your sins are covered by the blood of Jesus Christ. உடனடியாக உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் முழக்கமிட வேண்டியது என்னவென்றால், உங்கள் பாவங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறது. Paul was so challenged about this particular truth that he was excited when he was writing Romans 8th chapter. ரோமர் 8வது அத்தியாயத்தை எழுதும் பொழுது பவுல் இந்த சத்தியத்தினாலே மிகவும் ஒரு ஆர்ப்பரிப்புள்ளவராக காணப்படுகிறார். Verses 33 and 34. 33 34 வசனங்களை பாருங்கள். Who shall bring a charge against God's elect? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? It is God who justifies. தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். Who is he who condemns? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? It is Christ who died. கிறிஸ்துவே மரித்தவர். In other words, when Christ has given his life for us, who is the devil that he would bring an accusation against us? மறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்கு அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிற நேரத்திலே பிசாசு நம்மை குற்றப்படுத்திருக்கிறதற்கு யார்? And in the 34th verse, furthermore, he is at the right hand of God making intercession for us. அதே 34வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. Suppose, beloved, you fall into some sin. பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு சில பாவங்களில் நீங்கள் விழுந்து போனாலும், Now turn with us to 1 John 2nd chapter. 1 யோவான் 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். There is a provision that is made for us over which we should be rejoicing, at the same time realize our responsibility. ஒரு நமக்கென்று ஒரு சலுகை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் கழிகூறவும் வேண்டும், நம்முடைய பொறுப்பையும் இதிலே நாம் அறிந்திருக்க வேண்டும். Look at the first verse. முதல் வசனத்தை பாருங்கள். Second portion. இரண்டாவது பகுதியை பாருங்கள். If anyone sins, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். It says Jesus Christ the righteous. நீதிபரராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற இடத்திலே அவரை குறித்து வாசிக்கிறோம். In other words, the righteousness of Jesus Christ comes between us and God. நீதி, அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி தேவனுக்கும் நமக்கும் இடையே வருகிறது. Now why is it written here? ஏன் இப்படியாக எழுதி இருக்கிறது? Not given us a license to go on sinning. தொடர்ந்து பாவத்தில் ஈடுபடுவதற்கான அனுமதி சீட்டு அல்ல இது. Look at the first portion of the same word. அதே வசனத்துடைய முதல் பகுதியை பாருங்கள். My little children, these things I write to you that you may not sin. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். So on one side we have the devil who is an accuser. ஒரு பக்கத்திலே நம்மை குற்றம் சாட்டுகிற பிசாசானவன் இருக்கிறான். But on the other side we have Jesus Christ who is our advocate. மறுபக்கத்திலே நமக்காக வழக்காடுகிற ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். Who will win? யார் ஜெயிப்பார்? Jesus Christ will win. ஆண்டவராகிய இயேசு தானே ஜெயிப்பார். Now that's what the Bible says. அதுதான் வேத புத்தகமும் சொல்கிறது. Turn with us to the book of Jeremiah. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு என்னோடு பாருங்கள். And look at the 50th chapter. 50வது அத்தியாயம். And we will read verse 34. 34வது வசனத்தை வாசிக்கிறோம். How beautifully that truth is brought out. எவ்வளவு அழகாக இந்த சத்தியம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. Their Redeemer is strong. அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். The Lord of hosts is his name. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய பெயர். What will he do? என்ன செய்வார்? He will thoroughly plead their case that he may give rest to the land. தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்காக அவர்களுக்காக அவர் வழக்காடுவார். It says he will thoroughly plead. He is the strong Redeemer. அவர் முழுமையாய் வழக்காடுவார். காரணம் என்னவென்றால் அவரே மீட்பராய் இருக்கிறார். The devil is strong, பிசாசானவன் வல்லமை உள்ளவன் தான். but our Lord Jesus Christ is stronger than the devil. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை பார்க்கிலும் வல்லமை உள்ளவர். That's why we read in 1 John 4:4. ஆகவேதான் 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம். He who is in you is greater than he who is in the world. உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் பெரியவர் என்று வாசிக்கிறோம். Sometimes, when we are bombarded with floods of temptations, we lose our hearts. சில சமயங்களிலே சோதனைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கெடுத்து வெள்ளம் போல எதிர்கொண்டு வந்தால் We lose our heart. நாம்
உள்ளம் உடைந்து போகிறோம். But that's we need not do. ஆனால் அவ்வாறாக நாம் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. Here is an encouraging promise for us in Psalm 93. 93வது சங்கீதம் நமக்கு ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய வசன பகுதியாக இருக்கிறது. We'll read from verse 3. 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். The floods have lifted up, O Lord. The floods have lifted up their voice. The floods lift up their waves. 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. So what? The verse 4 says, the Lord on high is mightier than the noise of many waters, than the mighty waves of the sea. இதனால் என்ன? 4வது வசனத்தை பாருங்கள். திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். For what? எதற்கு? Your testimonies are very sure. Holiness adorns your house, O Lord, forever. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. No floods can wash away or finish off the holiness that is the beauty of God and his people. தேவனும் அவருடைய ஜனங்களுக்கும் அலங்காரமாய் இருக்கிற பரிசுத்தத்தை எந்த வெள்ளமும் அடித்து செல்ல இயலாது. This is not only a truth of the New Testament, which was very much seen even in the Old Testament times. இது புதிய ஏற்பாட்டிலே காணப்பட்ட ஒரு சத்தியம் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் இருந்த ஒரு சத்தியமாகவே இருக்கிறது. Turn with us to book of Numbers 23rd chapter. என்னாகமத்தின் 23வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 21st verse. 21வது வசனத்தை பாருங்கள். He has not observed iniquity in Jacob, nor has he seen wickedness in Israel. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. The Lord his God is with him, and the shout of a king is among them. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. So beloved, this is something that we need to celebrate and shout with victory that God has given us in Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காரியத்திற்காக நாம் ஆர்ப்பரித்து கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். Sometimes, when you frequently fall into sin, then again you get very depressed. சில சமயங்களிலே தொடர்ச்சியாக ஒருவேளை பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் மனசோர்வடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. But what does the Bible say? வேத புத்தகம் என்ன சொல்கிறது? Even if the righteous falls 7 times, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், the stress is the righteous man if he falls 7 times. அதுல இருக்கிற அழுத்தம் நீதிமான் அவனே 7 தரம் விழுந்தாலும், every time he will get up, the Lord will enable him to jump up out of his decline. ஒவ்வொரு முறையும் அவன் எழுந்திருப்பான், ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்வார். That is what we see so beautifully portrayed in Psalm 37. அதுதான் 37வது சங்கீதத்திலே அவ்வளவு அழகாக நாம் சித்தரித்திருக்க காண்கிறோம். Verses 23 and 24. 23, 24வது வசனங்கள். The steps of a good man are ordered by the Lord. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். He delights in his way. அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். So this is a man who is guided by God. He is a righteous man. ஒரு நீதிமான், தேவனாலே நடத்தப்படுகிற இந்த மனுஷன். And what does the next word say? அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? Though he fall, he shall not be utterly cast down. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. He may fall, but the Lord will not make him to utterly perish. அவன் விழலாம், ஆனால் அழிந்து போவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறதில்லை. The Lord will uphold him with his hand. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். Is this not what happened in the life of Peter? இதுதானே பேதுருனுடைய வாழ்க்கையில He சம்பவித்தது. was walking on water. தண்ணீர்கள் மேல் நடந்து கொண்டு வருகிறான். Waves came against him. அலைகள் அவனுக்கு விரோதமாக வருகிறது. He began to sink. அவன் முழுக ஆரம்பித்தான். He did not sink, he began to sink. முழுகவில்லை, முழுக ஆரம்பித்தான். He cried unto God. ஆண்டவரிடத்தில் அழுதான். Jesus stretched forth his hand and lifted him up. இயேசு கரம் நீட்டி அவனை தூக்கி எடுத்தார். Now this is where we have to show a difference between Peter and Judas. இங்குதான் நாம் பேதுருவுக்கும் யூதாசுக்கும் வித்தியாசம் காட்டி காண்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. Peter denied Christ. பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். Thrice he denied Christ. 3 முறை மறுதலித்தான். His sin was not an ordinary sin, it was a bad sin. அவனுடைய பாவம் ஒரு சாதாரண பாவம் அல்ல, ஒரு கொடூரமான பாவம் தான். But he did not think that his sin was too dark to be forgiven. ஆனால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படக்கூடாத அளவுக்கு கொடூரமானது என்று
என்று சொல்லி அவன் எண்ணவில்லை. On the other hand, மாறாக Judas sinned. யூதாஸ் பாவம் He செய்தான். regretted for his sin. அவனுடைய பாவத்தை குறித்து He மனஸ்தாபப்பட்டான். confessed his sin. பாவத்தை அறிக்கையும் செய்தான். He even named his sin. அவனுடைய பாவத்தை சுட்டி காண்பித்து பேரும் சொன்னான். He made restitution for his sin by bringing that money back to the temple. அந்த பணத்தை மீண்டும் தேவாலயத்திற்கு கொண்டு வந்து அதற்கு அந்த பாவத்திற்கான பரிகாரத்தையும் செய்து விட்டான். But he thought that his sin was too wicked to be forgiven. அவனோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்க கூடாத அளவுக்கு இருக்கிறதே என்று எண்ணினான். Peter came under conviction. பேதுரு பாவ உணர்வுக்குள் வந்தான். But Judas Iscariot came under condemnation. ஆனால் யூதாஸ் காரியத்தோ அங்கே ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுகிறான். Beloved, the Bible says there is no condemnation for those who are in Christ Jesus. பிரியமானவர்களே, வேத புத்தகம் சொல்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்களுக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு என்பது இல்லை. Max Lucado, a man of God, has made a statement like this. மேக்ஸ் லுகாடோ என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் இப்படியாக ஒரு கூற்றை சொல்லி இருக்கிறார். God's grace is older than your sin. தேவனுடைய கிருபையானது உங்கள் பாவத்தை விட முதிர்ந்ததாய் இருக்கிறது. And God's grace is greater than your sin. தேவனுடைய கிருபை உங்களுடைய பாவத்தை பார்க்கிலும் பெரியதாய் இருக்கிறது. Several times David said that my hands are blameless before God. அநேக சமயங்களிலே என் கரங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாய் இருக்கிறது என்று தாவீது சொல்லியிருந்தான். How could he say that? எப்படி அவன் சொல்ல Did முடிந்தது? he not fall into sin? அவன் பாவத்தில் விழவில்லையா? He fell into sin. அவன் பாவத்தில் விழுந்தவன் தான். But he confessed his sin as we read in Psalm 32. ஆனால் 32வது அத்தியாயம் சங்கீதம் 32லே அவன் அறிக்கை செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And in 51st Psalm he confessed his sin. 51வது சங்கீதத்திலும் அவன் பாவ அறிக்கை செய்ததை பார்க்கிறோம். So he believed that God has totally forgiven him and cleansed him thoroughly. தேவன் முற்றிலுமாக அவனுடைய பாவத்தை கழுவி நீக்கினார் என்று அவன் விசுவாசித்தான். That is why he was able to say, "Oh Lord, when you wash me, I will become whiter than snow." ஆகவேதான் அவன் தைரியமாய் சொல்ல முடிந்தது, ஆண்டவரே நீர் என்னை கழுவும் பொழுது நான் உறைந்த மழையினும் வெண்மையாவேன். That is the meaning of that text that we have so often in the Bible, the just shall live by faith. அதுதான் நாம் அடிக்கடியாக வேதத்திலே பார்க்கிற ஒரு வசனம் இருக்கிறதே, அதனுடைய அர்த்தம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். So beloved, we want to bring this message very clearly to you. ஆகவே பிரியமானவர்களே, இந்த செய்தியை தென்னந்தெளிவாய் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறோம். Do not ever become sin conscious. எப்பொழுதுமே பாவத்தை குறித்து நினைக்கிறவர்களாய் மாறிவிட வேண்டாம். Our sins are already carried away by Jesus Christ on Calvary's cross. நம்முடைய பாவங்கள் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே இயேசுவானவராலே சுமந்து தீர்த்தாயிற்று. God has forgiven us totally. தேவன் நம்மை முற்றிலுமாக மன்னித்திருக்கிறார். Next time the devil reminds you of your past, you better remind him of his future. அடுத்த முறை பிசாசு உங்களுடைய பழைய காலத்தை குறித்து நினைப்பூட்டும் பொழுது அவனுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் அவனுக்கு நினைப்பூட்டுங்கள். How not to sanctify. எப்படி பரிசுத்தப்பட கூடாது. Do not become sin conscious. எப்பொழுதும் பாவத்தை குறித்து நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, கிருபையுள்ள பரலோக தகப்பனே, thank you for forgiving us in Jesus Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீர் எங்களை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி. Thank you for Jesus who carried away all our sins on his body. தன்னுடைய சுமக்கு நன்றி. Thank you, Lord, that he continues to intercede on our behalf. எங்களுக்காக இப்பொழுதும் தொடர்ந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறதற்காக இயேசுவுக்காக உமக்கு நன்றி. Thank you, Lord, that he is advocating for us against the accusations of the devil. பிசாசு எங்களுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறதற்கு எதிர்கொண்டு அவர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரே, அதற்காக உமக்கு நன்றி. Thank you, Lord, for the victory that you have given us in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஜெயத்திற்காக நன்றி ஆண்டவரே. Thank you, Lord, that Jesus Christ has become our righteousness. இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய நீதியாய் மாறினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. We praise your holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை We ஸ்தோத்திரிக்கிறோம். give you all the glory. உமக்கே துதியை செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen.